ஓம் சாந்தி 5/12/2023 சாகார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, கல்யாணக்காரி தந்தை, அதாவது நன்மை செய்யக்கூடிய தந்தை இப்போது உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மை செய்கிறார் என்றால், இனி ஒருபோதும் அழவேண்டி இருக்காது. அழுவது என்பது தீமை, அதாவது தேக அபிமானத்தின் அடையாளம் ஆகும். கேள்வி: நீங்கள் மாற்ற முடியாத எந்த விதியை அறிந்து கொண்டிருந்தாலும் சதா கவலையற்றவர்களாக இருக்கிறீர்கள். பதில்: இந்த பழைய உலகம் அவசியம் அழியப் போகிறது என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். மனிதர்கள் அமைதிக்காக முயற்சி செய்து கொண்டிருக்கலாம், ஆனால் மனிதன் நினைப்பது ஒன்று, நடப்பது வேறு ஒன்று. எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் இந்த விதியை மாற்ற முடியாது. இயற்கை சீற்றங்கள் கூட நடக்கும். உங்களுக்கு நாம் ஈஸ்வரனுடைய மடியில் வந்திருக்கிறோம் என்ற போதை இருக்கிறது. என்னென்ன காட்சிகள் கிடைத்ததோ அவை அனைத்தும் நடைமுறையில் கண்டிப்பாக நடக்கப் போகிறது. எனவே நீங்கள் சதா கவலையற்றவர்களாக இருக்கிறீர்கள். ஓம் சாந்தி. உலகத்தில் மனிதர்களின் புத்தியில் பக்தி மார்க்கத்தின் மகிமைதான் இருக்கிறது. ஏனென்றால் இப்போது பக்தி மார்க்கம் நடந்து கொண்டிருக்கிறது. இங்கே பக்தியின் மகிமை கிடையாது, இங்கே தந்தையின் மகிமை இருக்கிறது. எந்த தந்தையிடமிருந்து இவ்வளவு உயர்ந்த ஆஸ்தி கிடைக்கிறதோ அந்த தந்தையை மகிமை செய்ய வேண்டும். பக்தியில் சுகம் இல்லை. பக்தி செய்து கொண்டிருந்தாலும் சொர்க்கத்தை நினைக்கிறார்கள் அல்லவா? மனிதர்கள் இறந்துவிட்டால் சொர்க்கவாசி ஆகிவிட்டார் என்கிறார்கள். அப்படியென்றால் குஷி அடைய வேண்டும் தானே? சொர்க்கத்தில் பிறக்கிறார்கள் என்றால் பிறகு அழ வேண்டிய அவசியம் இல்லை. உண்மையில் சொர்க்கவாசி ஆகிவிட்டார் என்பது உண்மை அல்ல. எனவேதான் அழுது கொண்டிருக்கிறார்கள். இப்போது அழுது கொண்டிருப்பவர்களுக்கு எப்படி நன்மை செய்வது? அழுவது துக்கத்தின் அடையாளமாகும். பிறக்கும் போதே குழந்தை அழுகிறது, ஏனென்றால் துக்கம் ஏற்படுகிறது. துக்கம் இல்லை என்றால் நிச்சயமாக மகிழ்ச்சியாக இருக்கும். ஏதாவது தீமை ஏற்படும் போதுதான் அழுகை வருகிறது. சத்யுகத்தில் ஒருபோதும் தீமை ஏற்படுவதில்லை. எனவே அங்கே ஒருபோதும் அழுவதில்லை. தந்தைதான் அனைவருக்கும் நன்மை செய்யக்கூடியவர். அவர் ஒருவர்தான் நன்மை செய்யக்கூடியவர். எனவே அவசியம் அனைவருக்கும் நன்மை செய்வார். அந்த பரம்பிதா பரமாத்மா எப்போது வருவார்? எப்போது உலகத்திற்கு நன்மை ஏற்படும்? உலகத்திற்கு நன்மை செய்யக்கூடியவர் வேறு யாரும் இல்லை. அப்படிப்பட்ட தந்தையை பிறகு சர்வ வியாபி என்று சொல்கிறார்கள். இது எவ்வளவு பெரிய தவறு! முழு உலகத்துக்கே நன்மை செய்யக்கூடிய தந்தையை சர்வ வியாபி அப்படின்னு சொல்லி நிந்தனை செய்கிறாங்களே, இது எவ்வளோ பெரிய தவறு அப்படின்றார். அதாவது என்னை விட்ட வேற யாரும் இந்த உலகத்துக்கு நன்மை செய்ய முடியாது. நன்மை செய்யக்கூடியவர் நான் மட்டும்தான். ஆனால் என்னையும் சர்வ வியாபி அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்றார். ஒன்று அசுர சம்பிரதாயம், இன்னொன்று தெய்வீக சம்பிரதாயம் என்று தந்தை புரிய வைக்கிறார். ஒன்று அசுர சம்பிரதாயம், இன்னொன்று தெய்வீக சம்பிரதாயம். இப்போது ஒரு பக்கம் ராவண ராஜ்யம், இன்னொரு பக்கம் நான் தெய்வீக சம்பிரதாயத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறேன் என்று தந்தை புரிய வைக்கிறார். இப்போது தெய்வீக சம்பிரதாயம் இல்லை. அசுர சம்பிரதாயத்தை நான் தெய்வீக சம்பிரதாயமாக மாற்றிக்கொண்டிருக்கிறேன். மனிதர்கள் ஒவ்வொரு விஷயத்திற்கும் விதி என்று சொல்கிறார்கள். அதாவது எது நடக்க இருக்கிறதோ அதை யாரும் தடுக்க முடியாது என்று சொல்கிறார்கள். ஆனால் இது டிராமா ஆகும். எனவே முதலில் தந்தையின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டும்.
நீங்கள் ஒரு நொடியில் முக்தி ஜீவன் முக்தி பெறக்கூடிய முயற்சியாளர்கள். குழந்தையாக ஆகியிருக்கிறீர்கள், மம்மா பாபா என்று சொல்கிறீர்கள் என்றால் ஜீவன் முக்தி கிடைக்கும் அல்லவா? தகுதியானவர்களாக ஆக்குவது தந்தையின் வேலையாகும். யார் முக்தி ஜீவன் முக்திக்கு தகுதியுடையவர்களாக இருந்தார்களோ அவர்கள் அனைவரையும் மாயா தகுதியற்றவர்களாக ஆக்கிவிட்டது. 5 தத்துவங்கள் கூட தகுதியற்றதாகிவிட்டது. பிறகு தகுதியடைய வைக்கக்கூடியவர் தந்தை ஆவார். உங்களிலும் மிக சிலருக்கு தான் ஆன்மீக போதை ஏறுகிறது, நினைவில் இருக்கிறார்கள். அனைவரும் பரிபூர்ணமாகவில்லை. தாய் தந்தை குழந்தைகள் என இது உங்களுடைய ஈஸ்வரிய குடும்பமாகும். நான் குழந்தைகளுக்கு முன்புதான் பிரத்யக்ஷமாகிறேன், அதாவது வெளிப்படுகிறேன். குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறேன் என்று தந்தை கூறுகிறார். நாங்கள் தந்தையின் வழிப்படி நடக்கிறோம் என்று குழந்தைகள் சொல்கிறீர்கள். அவர் உயர்ந்ததிலும் உயர்ந்த டீச்சர். மனிதர்களை தேவதையாக மாற்றுகிறார். ராஜயோகம் கற்பிக்கிறார். மனிதர்கள் ஒருபோதும் ராஜயோகம் கற்பிக்க முடியாது. இதை நிச்சய புத்தியோடு மற்றவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும், கிளி பிள்ளை போல் அல்ல. நிச்சய புத்தி உடையவர்கள் பிறகு அழுவதற்கோ அல்லது தேக அபிமானத்தில் வருவதற்கோ எந்த அவசியமும் இல்லை. தேக அபிமானம் மிகவும் அழுக்காக ஆக்குகிறது. இப்போது நீங்கள் ஆத்மா அபிமானி ஆகுங்கள். ஷரீர நிர்வாகத்திற்காக காரியம் செய்யுங்கள். அவர்கள் கர்ம சந்நியாசி ஆகிறார்கள். ஆனால் இங்கே நீங்கள் இல்லறத்தில் இருக்க வேண்டும். குழந்தைகளையும் பார்த்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் தந்தையையும் நினைவு செய்ய வேண்டும். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத் பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், ஷரீர நிர்வாகத்திற்காக வேலைகள் செய்து கொண்டே ஆத்ம அபிமானியாக இருப்பதற்கான பயிற்சி செய்ய வேண்டும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் அளவோ அல்லது தேக அபிமானத்திலோ வரக்கூடாது. 2வது பாயிண்ட், ஸ்ரீமத் படி தனக்கும் மற்றும் பிறருக்கும் நன்மை செய்ய வேண்டும். நல்ல குழந்தையாகி தந்தையின் பெயரை பிரசித்தப்படுத்த வேண்டும். வரதானம், வீணான எண்ணங்களை சக்திசாலியானதாக மாற்றி சகஜ யோகி ஆகக்கூடிய சக்திசாலி ஆத்மா ஆகுங்கள். சில குழந்தைகள் என்னுடைய பாகம் அவ்வளவு நன்றாக இருப்பதாக தெரியவில்லை, யோகா வருவதில்லை, அஷரீரியாக ஆக முடிவதில்லை என்று நினைக்கிறார்கள். இது வீண் எண்ணங்கள் ஆகும். இந்த எண்ணங்களை மாற்றி சக்திசாலியான எண்ணங்களை எண்ணுங்கள். அதாவது நினைவு செய்வது என்னுடைய சுய தர்மம். நான் தான் கல்பகல்பத்தின் சகஜ யோகியாக இருக்கிறேன். நான் யோகி ஆகவில்லை என்றால் வேறு யார் ஆகுவார்கள் என்று நினையுங்கள். ஒருபோதும் என்ன செய்வது, என்னுடைய சரீரம் நன்றாக இயங்கவில்லை, இந்த பழைய சரீரமோ வேஸ்ட், இப்படி நினைக்காதீர்கள். ஆஹா ஆஹா என்ற சங்கல்பத்தை உருவாக்குங்கள். இந்த கடைசி சரீரத்தின் அதிசயத்தை பாடுங்கள். அப்போது சக்தி வந்துவிடும். ஸ்லோகன், சுப பாவனைகளின் சக்தி மற்றவர்களின் வீணான பாவனைகளையும் கூட மாற்றிவிட முடியும். ஓம் சாந்தி. இன்றைய அவ்வியக்த சமிகை. பந்தனமுக்த ஆத்மா ஷரீரத்தை ஒரு கருவி என்று புரிந்து கொள்வார்கள். ஒருபோதும் அடிமையாக மாட்டார்கள். அப்படிப்பட்ட நிமித்தமாக இருக்கும் ஆதார மூர்த்திகள்தான் அனைத்து ஆத்மாக்களின்
உத்தார மூர்த்தி, அதாவது முன்னேற்றக்கூடிய மூர்த்தி ஆக முடியும். எந்தளவு அடிமைத்தனத்திலிருந்து விடுபட்டு இருக்கிறீர்களோ அந்தளவு சேவையில் வெற்றி மூர்த்தி ஆகுவீர்கள். பந்தன முக்தர் ஆகுவதற்காக 2 வார்த்தைகளை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒன்று சாக்ஷி, இன்னொன்று சாத்தி. அதாவது ஒன்று பற்றற்ற பார்வையாளர், இன்னொன்று துணைவன். அதாவது விடுபட்டு இருக்கணும், பாபா என்னுடைய துணைவன், இந்த நினைவில் இருக்கணும் அப்படின்றார். இதன் மூலம் மிக விரைவில் பந்தன் முக்த நிலை ஏற்பட்டு விடும். அதாவது சாக்ஷி சாத்தி, நான் சாட்சியாக இருக்கிறேன், பாபா என்னுடன் இருக்கிறார். இந்த நினைவு இருந்ததுன்னா சீக்கிரமாகவே பந்தன முக்த ஆத்மா ஆக முடியும் அப்படின்றார். ஓம் சாந்தி. யோகி வாழ்வை அடைந்தேன் பாபா, இது நீ தந்த வரதானமே. யோகி வாழ்வை அடைந்தேன் பாபா, இது நீ தந்த வரதானமே. உன்னால் தானே உயர்வாயானேனே, உனக்கென்றே வாழுவே. யோகி வாழ்வை அடைந்தேன் பாபா. தனக்கு என்றே வாழ்பவன் போகி, பிறர்க்கு என்றே வாழ்பவன் தியாகி. தனக்கு என்றே வாழ்பவன் போகி, பிறர்க்கு என்றே வாழ்பவன் தியாகி. தன்னை உயர்த்தி பிறரையும் உயர்த்த வாழ்பவன் ராஜயோகியே. யோகி வாழ்வை அடைந்தேன் பாபா, இது நீ தந்த வரதானமே. யோகி வாழ்வை அடைந்தேன் பாபா, இது நீ தந்த வரதானமே.